இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்நாளிலேயும் நாம் நமக்குள்ளே வாசம் செய்பவரை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஆம் அன்பானவர்களே, எப்பொழுதும் கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய்தான் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதிலே 7வது வசனத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், அது மிகவும் ஆச்சரியப்படுத்தின ஒரு காரியமாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யார் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஆதி முதற்கொண்டு இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவர் சொல்லுகிறார். ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவர் சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். என்ன உண்மை சொல்லுகிறார் பாருங்கள். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அது எப்படி முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும் அல்லது பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியும், அவர் நம்மோடு கூட அவரை கண்டு அவரை கேட்டு அவரை தொட்டு பார்த்து அல்லது அவர் பேசுகிற சத்தம் பகிரங்கமாய் நாம் கேட்கும் பொழுது இதெல்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அவரை பார்க்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா? இப்போ அவரை கண்டும் அவரை கேட்டும் அவரை தொட்டும் அவர் மார்பிலே சாய்ந்தும் கூட சாப்பிட்டும் இருந்தவர்களாகிய அந்த சீஷர்களிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என்ன நீங்க மாம்சீகமா இந்நாள் வரைக்கும் மாம்சத்திலே வெளிப்பட்ட கிறிஸ்துவை நீங்க பார்த்து கொண்டேதான் இருக்கிறீங்க. ஆனால் இதை காட்டிலும் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஏன் பிரயோஜனமாயிருக்கும்? நாம் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். யார் இந்த தேற்றரவாளன்? சத்திய ஆவியாகிய தேவனுடைய ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிறது உங்களுக்கு நல்ல பிரயோஜனமான ஒரு காரியமா இருக்கும். நாம் போனாதான் இந்த காரியம் ஏற்கனவே பிதாவினிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியம் உங்களுக்கு நடக்கும். ஆவியானவர் வருவார். அவர் வந்து என்ன செய்கிறார்? உங்களுக்குள்ளே, அதாவது நமக்குள்ளே வாசம் செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதி முதற்கொண்டு நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். இதை நீங்க உணர்ந்து கொண்டிருக்கீங்களா? நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்ப்போம். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்திலே, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. எப்படி? அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண. அதாவது யாத்ராகமம் 29வது அதிகாரம் அதில் 45வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே. அப்போ அவர்கள் நடுவிலே என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர்களின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அதாவது அவர் எதற்காக அவர்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார் என்று பார்க்கும் பொழுது, நான் தான் அவர்களுடைய தேவன். அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவன் நான் தான் என்று அவர்கள் அறியும்படிக்கு நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படி என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அதே போல ஆதி முதற்கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்துல வைத்த பிற்பாடு கர்த்தர் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நடுவிலே எதுக்காக வந்திருப்பாங்க? கொஞ்ச நேரம் உரையாடல், நல்லா பேசிக்கொண்டிருந்திருப்பாங்க. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனம் என்னும் ஒரு தனிப்பட்ட ஜனத்தை அவர் தெரிந்து கொண்டு அவர்கள் நடுவிலேயும் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பின தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்கிற தேவன் இன்றைக்கு நம்மை கைவிட்டாரா? இல்ல, நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருக்கு எப்பொழுதும் சித்தமாய் இருக்கிறது. பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அதிலே 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது,
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி உலகத்துக்கு வந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கிற நாட்களிலேயும் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்று சீஷர்கள் யோவான் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்களுக்கு முன் சென்றார், கூடவே இருந்தார், அவரை தாங்கினார்கள். எப்படியெல்லாம் ஒரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி அவர்களுடைய நடுவில் தான் வாசம் பண்ணினேன் என்பதை அநேக வசனங்களினாலே நமக்கு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு மாம்சத்திலே வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மத்தியிலே நடமாடி எல்லாருக்கும் தன்னை மாம்சீகமாய் வந்த அவரை காண்பித்து அந்த யூத ஜனங்களுக்கு மத்தியில சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே அவர் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம நடுவுல வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அவர்களோடு சீஷர்களோடு சொல்லுகிறார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். ஏன்? இதை காட்டிலும் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக உள்ள சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அப்பதான் நான் உங்களுக்கு அனுப்ப முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஏன்னா இனி நமக்கு மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிறவர் தேவனுடைய ஆவியானவர் தான். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்படின்னா ஆவியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் இருக்கிறது. அதாவது நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்போ சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களிடத்திலே வருவார் என்று சொல்லப்பட்ட அல்லது நான் அனுப்புவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நம்மிடத்திலே நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. ஏன்? அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இது சீஷர்கள் காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே காத்திருந்தவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். இது சீஷர்களுக்கு மட்டும்தானா அல்லது மேல் வீட்டறையில கூடியிருந்த அவர்களுக்கு மட்டும்தானா? இல்லைங்க, புறஜாதியாருக்கு ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிட்டு. அப்போ ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். ஏன்? அன்னைக்கு நடுவிலே வாசம் பண்ணியிருந்த தேவன் இன்னைக்கு அவருடைய ஆவியை நம்மிடத்திற்கு அனுப்பி நம் மத்தியிலே வாசமாக வேண்டும் என்று, நமக்குள்ளே வாசமாக வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினால் அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். இவரை நாம் விசுவாசத்தினாலே தான் பெற்றுக்கொள்ள முடியும் என அன்பானவர்களே. எபேசியர் 1வது அதிகாரம் 13-14 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, அதாவது முதலாவது கிறிஸ்தவர்கள் இந்த சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்க வேண்டும். அதை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாத்தீங்களா? விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அதனால என்ன? 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின்படி அச்சாரமாயிருக்கிறார். அப்படி என்றால் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்க தெரியாத ஒரு கூட்ட ஜனமாய் இருப்போமே ஆகில் நிச்சயம் நாம் பரலோகத்திற்கு போக முடியாது. ஏன்? ஆவியானவர் தான் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அது மட்டும் இல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள், ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள் என்று
வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி அனுப்பி வைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நாம் விசுவாசத்தினாலே, அந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இன்னைக்கும் நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே. நமக்கு மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிற அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோமா? ஆவியின்படி கேட்கிறோமா? மாம்சீகமான கண்களினாலே இயேசு கிறிஸ்துவை கண்ட சீஷர்களிடத்துலதான் கர்த்தர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கும் எல்லாருக்கும் ஆசை அதுதான், கண்ணால காணணும். ஆனா கண்களால் காண்பதை காட்டிலும் காணாதவர்கள் பாக்கியவான்கள். கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இந்த விசுவாசத்தினாலே நாம் அவருடைய ஆவியை பெற்று கொண்டிருக்கிறோம். சரி, அவர் வந்து நம்ம மத்தியில வாசமாகிறதுனால என்ன செய்கிறாரு? எதுக்காக வந்து வாசம் பண்ணுகிறாரு? எப்படி தேவன் அவர்கள் மத்தியில வந்து வாசம் பண்ணும் பொழுது நானே தேவன் என்று அவர்கள் அறிய வேண்டும் என்று, இஸ்ரவேல் ஜனங்கள் அறிய வேண்டும் என்று எப்படி அன்றைக்கு விரும்பினாரோ, அதே போல தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிறதுனால என்ன காரியம் நடக்கிறது என்றால், தேவன் இன்னார் என்பது ஆபிரகாமின் மூலம் வருகிற அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக பிரஜாதிகளாகிய நாமும், முன்பு கர்த்தருக்கு தூரஸ்தர்களாயிருந்த நாமும் அவரை அறியும்படிக்கு, அவர்தான் நம்முடைய தேவன், நம்மை நடத்தி செல்லுகிறவர் அவர்தான் என்பதை அறியும்படிக்கு நமக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த அனுப்பி வைக்கப்பட்ட ஆவியானவரை இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் அறிந்ததே இல்லை, உணர்கிறதே இல்லை, புரிந்து கொள்ளுகிறதே இல்லை. இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அதன் பின்னாலேயே ஒரு ஓட்டத்தை ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றொன்று இருக்கிறது. கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தைகளின்படி கேட்டு நடக்கக்கூடிய வாழ்க்கை என்றொன்று இருக்கிறது. அது நமக்கு போதிக்க வேண்டுமானால், அதை குறித்து நமக்கு நினைப்பூட்ட வேண்டுமானால், அதை குறித்துள்ள எல்லா சத்தியங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆவியானவர் தேவைப்படுகிறது. அவர் வந்தால்தான் அநேக காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இங்கே சொல்லுகிறது என்ன? யோவான் 14வது அதிகாரம் அதிலே 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அங்கே நம்ம பார்க்கிறோம், நான் அவர்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணும் பொழுது நானே தேவன் என்பதை அவர்கள் அறிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறது போல, இங்கேயும் ஆவியானவர் நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவார். அவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவரே தேற்றரவாளன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவன் நம்மை கைவிடவில்லை என்பதை நாம் என்றென்றைக்கும் அறிய முடியும். பாருங்கள், உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், யாருங்க? சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு கூட இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப நாம் இன்றைக்கு நம்முடைய தேவனை அறிய வேண்டும் என்பதற்காகவே அவரை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவரை அனுப்பி வைத்த பிற்பாடு, சீஷர்களும் பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆவியானவர் வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். முதலாவது பேதுரு பிரசங்கம் பண்ணின உடனே அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இதை அவர்கள் கேட்ட பொழுது, எப்போ ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது, அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்ட பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்த பிற்பாடு சொல்லப்பட்ட பிரசங்கத்தினாலே அத்தனை பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய இருதயத்திலே குத்துப்பட்டது, அதாவது உள்ளுக்கு ஏதோ நுழைந்திருக்கிறது. அந்த வார்த்தை அவர்களை குத்தினது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு பிரசங்கமும் நாம் கேட்கும் பொழுது என்ன மாற்றம் நமக்குள்ளே உண்டாகுகிறது. அவர்கள் அத்தனை பேரும் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்களே, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு ஒரு பிரசங்கத்தை நாம் கேட்கும் பொழுது அது குத்த
சொல்லப்படும் பொழுது இனி நாங்க என்ன செய்யணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகுகிறதா, அல்லது கோபம் வருகிறதா, இவர் இப்படி பேசலாம் என்று தோன்றுகிறதா? எனக்கு அன்பானவர்களே, அப்படின்னா நம்ம அந்த பிரசங்க பண்ணக்கூடிய அவருக்கு விரோதமாய் நாம் போகவில்லை, அவருக்குள்ளே வாசம் பண்ணி சத்தியத்தை சுவிசேஷமாக அறிவிக்கிற ஆவியானவரை நாம் நிந்திக்கிறோம் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அவர்தான் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். அது தேவனுடைய பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆம் அன்பானவர்களே, நமக்காக பரிசுத்த ஆவியானவரை தேவன் எதற்காக அனுப்பி வைத்தார், அது பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் வந்து நமக்கு போதிப்பார், நம்மை வசனத்துக்கு நேராக நடத்துவார், அவர் எல்லா சத்தியத்தையும் நினைப்பூட்டுவார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பாருங்கள், ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். யாரு தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார்? ஆவியானவர் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி செய்கிற காரியம் என்ன? நமக்கு அவர் போதிக்கிறார், அவர் சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு நினைப்பூட்டி அந்த வழியில நடக்கிறதற்காக நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறவராக நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். பாருங்கள், ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 12வது வசனத்திலே, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்ப தேவனால் அருளப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எல்லா சத்தியங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் சொன்ன எல்லா சத்தியங்களையும் அறியும்படிக்கு தேவனால் நமக்கு அருளப்பட்டவைகள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதனுடைய ஆழங்கள் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இத்தனை வார்த்தைகளும் என்ன, இதெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அதற்காகவே ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் வந்து போதிப்பார், அவர் நமக்கு நினைப்பூட்டுவார் என்று வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. பாருங்கள், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பாருங்கள், ஜென்ம சுபாவமான காரியங்களை குறித்து, மனுஷருடைய உள்ளுக்கு இருக்கிற ஆவியின் மூலமாக அறிந்து கொள்ளுகிற காரியங்களை குறித்து இங்க பேசவில்லை. 11வது வசனத்துல பாருங்கள், மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்கு உரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவி அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்படின்னா என்ன? தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனுக்குரிய ஒரு காரியத்தையும், இது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி, ராஜ்யத்துல இப்படிதான் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிற எந்த ஒரு வசனமும் நமக்குள்ளே அது நுழையாது. நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தைக்கு நேராக திறக்கப்படாது, கண்கள் திறக்கப்படாது. அதனாலதான் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக நமக்காக வெளிப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நமக்காக அனுப்பி இருக்கிற பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால்தான் அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாகவும் வழி நடத்துவார். அப்போ தேவனுக்குரியவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கும் கிரியை செய்கிறவர் ஆவியானவரே.
ஒன்றியோவன் 2வது அதிகாரம் 27வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது பாருங்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம். யாரால பெற்ற அபிஷேகம்? ஆவியானவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்த அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பாருங்கள், ஆவியானவராலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு அபிஷேகம். என்றைக்கு நாம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்தே நாம் வசனம் வாசிக்கும் பொழுது அதனுடைய ஆழங்களை நமக்கு போதித்து தருகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. அதை நமக்கு நினைப்பூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவரே. யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ ஆவியானவர் வர வேண்டும், நாம் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்துவார். அவர் நமக்கு போதிப்பார், அவர் நமக்கு நினைப்பூட்டுவார். அடுத்ததாக என்ன செய்கிறார்? வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்கள், சீஷர்கள் அவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் வெளிப்படுத்தின விசேஷம் யோவானுக்கு அருளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த உலகத்தில் நடந்தேறக்கூடிய அநேக காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நடக்க போகிற காரியங்களை குறித்து 2000 வருஷத்துக்கு முன்னமே தம்முடைய சீஷனாகிய யோவானுக்கு பத்மோ என்னும் தீவிலே அவர் இத்தனை காரியங்களை குறித்து சொல்லி வைத்திருக்கிறாரே. இன்றைக்கும் நிறைய பேர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக என்ன நடக்க போகிறது? இப்பொழுதும் பாருங்கள், இஸ்ரவேலிலே மகா பெரிய யுத்தம், பலவிதமான காரியங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எசேக்கியேல் புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் தான் இன்றைக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோமே. அப்படி என்றால் ஆவியானவர் நமக்கு வரப்போகிற காரியங்களை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார். சீஷர்கள் எழுதின அத்தனை நிரூபங்களும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவர் அவர்களுக்கு நினைப்பூட்டினதுனாலையும் அவர்களை அந்த வாழ்க்கையில நடத்தி கொண்டு வந்ததுனாலையும் அத்தனை நிரூபங்கள் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் வரப்போகிற காரியங்களை குறித்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா? அன்பானவர்களே, இந்த செய்தி எதற்காக என்று சொல்லும் பொழுது ஒன்னும் இல்ல. அந்த காலத்துல தேவன் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணினார், அவர்களுக்கு முன் சென்றார், அவர்களோடு கூட இருந்து காரியங்களை நடத்தி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்து மாம்சத்திலே வெளிப்பட்டு நமக்காக பாவ பலியாக மாறுவதற்கென்றே அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதும் அவர்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கென்று பரலோகத்திலிருந்து வாக்குத்தத்தமான ஒரு காரியம் நமக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை நாம் பெற்று கொண்டிருக்க வேண்டும். அவர் தாம் நம்மை முத்திரை போட்டவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற அவரை அறிந்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான். இல்ல அப்படின்னாச்சுன்னா அந்த சுவிசேஷத்தை அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் யாரை பெற்றுக்கொள்ளுகிறோம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அதை குறித்து சற்று ஆழமாக அடுத்த வாரத்திலே நாம் சிந்திப்போம். இன்றைக்கும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது வேற ஒன்றுமில்லை. நமக்காக அவரை அனுப்பி வைத்திருக்கிறார். அவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்த பொழுது சீஷர்கள் மத்தியில உலாவி அவர்கள் மத்தியில வாசம் பண்ணினாரோ, அதே போல இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற அனைவருக்குள்ளும் வாசம் பண்ண வேண்டும் என்று ஆவியானவரை நமக்காக அனுப்பி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அனுப்பி வைத்த அவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பது சிந்திக்கிறதற்காக தான் இந்த செய்தி கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார். பாருங்கள், யாராகிலும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தைரியமாய் தேவனிடத்துல கேளுங்க. ஏன்னா லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்ன்றது நன்றாய் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, விசுவாசம் இருந்தாதான் வேண்டிக் கொள்ளுவாங்க, அப்படித்தானே? அப்ப வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது. எது கொடுக்கிறாராம்? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஏனென்றால் அவர் பேசுகிற வார்த்தையா இருக்கும் பொழுது இதுக்கு முழு நிச்சயம் நமக்கு வருகிறது. என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் என்று சொன்னார். இங்க என்ன சொல்லுகிறார்? அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். சொன்னவர் யார் தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆம் அன்பானவர்களே, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம், நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. அவரை பெற்றுக்கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்து அவருக்காக கனி காய்த்து என்றென்றைக்கும் அவரோடு கூட நாமும் போய் சேருவதற்காக ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினபடினாலே மாம்சத்தை ஜெயிக்க இந்த ஆவி நமக்கு வேண்டும் என்பது நினைத்தவர்களாக, புரிந்தவர்களாக நாமும் அவரிடத்திலிருந்து கேட்டு அநேகமாய் பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்நாளிலேயும் ஆண்டவரே உம்மை குறித்து அறியத்தக்கதாக ராஜா எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. ஆதலால் ஆண்டவரே பிதாவினிடத்திற்கு போய் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவதற்கென்று அனுப்பி வைக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை நாங்க பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு இந்த செய்தியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவர் அவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்காக கனி காய்த்து உம்மிலே நாங்கள் நிலைத்திருந்து என்றென்றைக்கு உம்மோடு கூட வந்து சேருவதற்காக, ஆவியின்படி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்காக, இந்த மாம்சத்தை நாங்கள் ஜெயிப்பதற்காக எங்களுக்காக நீங்க அனுப்பி வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அவரை பெற்றுக்கொண்டு அவரை அறிய ஆண்டவரே, அவர் எங்களுடைய தேவன் என்பது, நீங்க எங்களுடைய தேவன் என்பதை அறியும் வண்ணமாக ஏசப்பா ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளாகவும் ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறதற்காக எங்களுக்கு அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன நல்ல கர்த்தர், நீர் எங்களை தனியாய் விடாமல் எங்களுக்காக சத்திய ஆவி என்னும் தேற்றவாளனை எங்களுக்காக அனுப்பி வைத்து அவர் எங்களை ஆற்றி தேற்றி உம்முடைய சத்தியத்துக்குள்ள எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னும் அதிகமாய் உமக்காக பயன்பட ராஜா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ரட்சகருமே பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.